ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம விஜய் சேதுபதி நித்யமேனன் நடிச்சு வெளியான தலைவன் தலைவி இந்த படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டிராஜ். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தலைவன் தலைவி இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி. அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், ஏன்னா இந்த படத்தை வந்து சில பேர் அறிவுஜீவிகள் பார்த்துட்டு இது ரொம்ப ஓவரா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆனா ஒரு குடும்ப படம் அப்படின்னா இப்படிதான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. அதுதான் உண்மையான ரிவ்யூ. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருதலை பட்சமா நம்ம என்னைக்கும் விமர்சனம் பண்ணக்கூடாது. விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா அது என்ன காரணம் நான் சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இந்த நடிகர் நடிச்சா அந்த படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் அவுட் நம்ம போக முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு டைரக்டர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஒவ்வொரு மைண்டோட வருவான். அவனுக்கு எல்லாத்துக்குமே டைரக்டர் பண்ண முடியாது. அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை தான் திரையில் கொண்டு வந்து காட்ட முடியும். அதுதான் இந்த தலைவனும் தலைவியும் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி குறை சொல்றவங்கள விட்டுருங்க. இந்த படத்தோட உண்மையான ரிவ்யூ நான் சொல்றேன். அதை கேட்டுட்டு உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த படத்தை போய் நீங்க கண்டிப்பா பாருங்க. அது கணவன் மனைவியோ குடும்பத்தோடு உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து முழு நீளமா உங்களுக்கு வந்து மன திருப்தியை ஏற்படுத்தும். அப்படி ஒரு படம் தான் இது. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்துருவோம். ஆகாஷ் வீரன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. பேரரசி அப்படிங்கிற கேரக்டர் வந்து நித்யமேனன் நடிச்சிருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இந்த படத்துல என்ன ஒரு பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி எவ்வளவு ஒற்றுமையா இருக்கணும். அவங்களுக்கு என்ன சண்டை வந்தாலும் ரெண்டு பேரும் ஒற்றுமை கலையாம எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். சண்டை போடணும். ஒரு வீட்டுல வந்து எனி டைம் வந்து ஒரு மனைவி பேச்ச கணவனோ கணவன் பேச்ச மனைவியோ எனி டைம் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய ஆபத்துல நம்மளை கொண்டே விட்டுரும். ஆனா சண்டை இருக்கிற வீட்டுலதான் சமாதானம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து பாண்டிராஜ் இந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்காரு. அதுதான் ஒரு உண்மையான ரிவ்யூ. அவர் அதுதான் யோசிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புரோட்டா கடை வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. அதாவது சரவணனுடைய மனைவியா வரக்கூடிய தீபா சங்கர் ரெண்டு பேரும் புரோட்டா கடை வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பையனா இருக்கிறவர் தான் விஜய் சேதுபதி. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போறாரு. பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பில்டப் பண்ணி பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்க சொல்றாங்க. உடனே என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து பையன் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தான் கடையில போடக்கூடிய விதவிதமான புரோட்டாக்களை கொடுத்து அந்த குடும்பத்தையே கவர் பண்றாரு. அதுதான் காரணம். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு கட்டத்துல இந்த பையன் ரொம்ப மோசமான கேரக்டர் அப்படின்னு சொல்லி கோபக்காரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் இந்த பொண்ணு அந்த பையன் தான் எனக்கு வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணன உடனே அங்க மாமியார் நாத்தனார் கொடுமை தாங்க முடியல. இப்ப இதுக்கு இடையில அவங்க கோச்சிட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. இதை சமாதானப்படுத்தி எப்படி ஒண்ணு சேர்றாங்க அப்படிங்கறத அந்த படத்தோட மொத்த கதையே. இதுக்கு முன்னாடி மாமன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, சூரி படம். அது வந்து ஆஹா ஓஹோன்னு கொண்டாடினாங்க. அதுவும் இது கிட்டத்தட்ட ஒரே கதை தான். என்னன்னா அதுலயும் அதே குடும்ப பாசம் தான். அது மாப்பிள்ளை மேல மாமன் வச்சிருக்கிற பாசம், இதுல வந்து மனைவி மேல கணவன் வச்சிருக்கிற பாசம். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஆனா ரெண்டு படமும் கிட்டத்தட்ட ஒரே ரேங்க்ல தான் இருக்கு. ஆனா இந்த படத்தை வந்து ஓவரா வந்து பண்றாங்க. ஆனா அந்த படத்தை வந்து ஆஹா ஓஹோங்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நடிச்ச நடிகர் தான். அதாவது சேதுபதி படம்னாவே இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு மைண்ட் செட்ல வராதிங்க. கேஸ் படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். அது வந்து ரொம்ப அப்படி இல்ல. ஆனா இருந்தாலும் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது ஒரு குடும்ப படம் அப்படிங்கறது மட்டும்தான் மைண்ட்ல வச்சுட்டு வரணும். ஒரே மாதிரி மகாராஜா மாதிரியே எல்லா படத்தையும் சேதுபதி ஹிட் கொடுக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி நம்ம யாஸ் மாதிரியே மொக்க படங்கள் எடுக்கவும் முடியாது. இந்த தலைவன் தலைவி மாதிரி ஒரு குடும்ப படத்தை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு நம்ம பாராட்ட தான் செய்யணும். ஓவரா கத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கத்துறது ரைட்டு தான். விஜய் சேதுபதி வந்து கொடுத்த காசுக்கு மேல போகிறாரு அப்படிங்கறத உண்மைதான். ஆனா இருந்தாலும் அந்த சீனுக்கு அது தேவைப்படுது. ஒரு மனைவி வந்து மெல்லிடா நீங்க எப்படி சமாதானப்படுத்த முடியும்? ஒரு கோபமா இருக்கிற மனைவி போய் நீங்க மெதுவா இல்ல அப்படி இப்படின்னு பேச முடியுமா? அந்த இடத்துல அவர் கத்தி பேசினாதான் அதனுடைய சத்தத்தை, மனைவியோட சத்தத்தை அடக்கி தன்னோட சத்தத்தை வெளிப்படுத்தும் போது அவர் கத்தி தான் பேச முடியும். அந்த மாதிரிதான் அந்த சீன் அமைஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த படத்துல யோகி பாபு வந்து அவ்வளவுக்காக பயன்படுத்தப்படல. ஆனா இருந்தாலும் சின்ன சின்ன காமெடி அப்பப்போ ஒர்க் அவுட் ஆகுது. இந்த குடும்பமா அப்படின்னு துப்பிட்டு போவாரு. அந்த சீன் கூட நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த புரோட்டா சாப்பிடும் போது கை மேல ஊத்திடுவாங்க சாலனாவா, அந்த சீன் கூட நல்லா இருந்துச்சு. அது போல அவர் மாதிரி ஒரு சின்ன சின்ன சீன்கள் வந்து அவர் கொடுத்து நல்லா தான் இருக்குது. குறிப்பா இந்த படத்துல காளி வெங்கடனுடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே நான் சொந்தக்காரன் கூட கிடையாதுடா, நான் வந்து எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி வந்து வாழா வெட்டியா வந்து வீட்டில் இருக்கிறா, அதனால அந்த வழி எனக்கு தாங்க முடியல, அதனால நீங்க ரெண்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு தானே இவ்வளவு நேரம் உங்களுக்கு நியாயம் பேசுறேங்கிற அந்த சீன் நல்லா இருந்துச்சு உண்மையிலே. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு 2-3 கேரக்டர் நல்லாவே கிரியேட் பண்ணியிருந்தாரு. குறிப்பா சொல்லணும்னா அந்த எங்க வீட்டு பிள்ளை படத்துல பாண்டியராஜனுடைய பையன் நினைக்கிறேன், அவர் அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாரு. இந்த பையனை அந்த ஒரு சில சீன்களை காட்டுறாங்க பையனை.
அவருடைய சென்டிமெண்ட் போல தெரியுது. ஆனா இந்த படம் உண்மையிலேயே நல்லாதான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நித்யா மேனன் ஓவர் ஆக்டிங் பண்றாங்க, சேதுபதி ஓவர் ஆக்டிங் பண்றாங்க. ரெண்டு பேரும் ஓவர் ஆக்டிங்காவே இருக்கட்டும், ஓவர் ஆக்டிங் தான், ஓவர் ஆக்டிங்காவே இருக்கட்டும். படம் நம்மளுக்கு என்ன ரசிக்கும்படியா இருக்குதா, அந்த சீன்கள் என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு படம் லென்த் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல, படம் லென்த். ஆனா இதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க வந்து ஜவு மாதிரி இழுத்து விட்டுட்டாங்க. அதுவும் ஒரு காரணம் தான் அந்த படத்துல கொஞ்சம் நெகட்டிவா இருந்தது. காரணம் இன்டர்வல் வரல இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லவ் மூட காட்டிக்கிட்டாங்க. என்னன்னா பொண்ணு பார்க்க போறதும் சரி, அந்த பொண்ணு சம்மதிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்து அந்த பொண்ணு தூக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இடைவேளை வரலும் ஒப்பு தேத்திட்டாங்க. இடைவேளைக்கு மேல அந்த கோயிலேயே முழுக்க முழுக்க படத்தை முடிக்கிறாங்க. ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு சில சீன்கள் கோவிச்சிட்டு கோயிலா போறாரு, மடிப்பிச்சை எடுக்கிறாரு, அதெல்லாம் கொஞ்சம் ஓவராவே பண்ணிவிட்டாங்க. ஆனா இருந்தாலும் இந்த படத்தை வந்து நீங்க கண்டிப்பா ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. படம் சூப்பரா இருக்கு. அது குறிப்பா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து ஒரு விவாகரத்து அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பெரிய விஷயமாவே தோணல மக்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சில ஆளுங்க இருக்காங்க. விவாகரத்து பண்ணிட்டு எப்படி நம்ம இந்த பொண்ணு கூட நம்ம சந்தோஷமா இருக்க முடியல, விவாகரத்து பண்ணிட்டு போய் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வேற பையனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையனோட சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் சில நடிகர்கள், குறிப்பா நடிகர்கள் நிறைய பண்றாங்க இந்த மாதிரி. கருத்து வேறுபாடு என்னடா உங்களுக்கு கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது. கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசணும்னா எல்லா விஷயமும் தீர்ந்துடும் சொல்லி ஒரு சீன்ல சொல்லுவாரு. அதுதான் நேச்சர். அந்த மாதிரி நம்மளுக்கு ஈகோ விட்டு கொடுக்காதுல்ல அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. சேதுபதி கத்துறதாகட்டும், அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை பில்டப் பண்றதாகட்டும், எல்லாருமே ரவுடிங் தான் அப்படின்னு பில்டப் பண்றதாகட்டும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணோட அப்பா 2 கொலை பண்ணிருக்காரு, பொண்ணோட அண்ணன் சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிறது காட்டுறதெல்லாம் கொஞ்சம் ஓவராவே காட்டி விட்டாங்க. ஆனா இருந்தாலும் இந்த படத்துக்கு அந்த சீன்லாம் தேவையில்லாம சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டிங் தான் போட்டு இருக்காரு தவிர மத்தபடி இந்த கதைக்கோ அதுக்கோ வேற எதுவும் நம்ம இன்ஃபெக்ட் ஏற்படுத்தல. அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பா ஆர்கே சுரேஷ் கேரக்டர், அவர்ல சும்மா சப்போர்ட்டிங்காக தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க. என்ன பார்த்தாலும் கோபமா வராது, போறாரு, அங்க நிக்கிறாரு இங்க நிக்கிறாரு. கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் வைக்கிறாங்க, அவ்வளவுதான் திரும்பிடுறாரு டக்குன்னு. அதெல்லாம் ஓகே. ஆர்கே சுரேஷ் ஓரளவுக்கு திருப்பி தேத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரவணன் கேரக்டர் இன்னுமே நல்லா பயன்படுத்திருக்கலாம். தீபா சங்கர் கேரக்டர் பயன்படுத்துற அளவுக்கு கூட சரவணன் கேரக்டர் பயன்படுத்தலவங்க, ஏதோ சுமாரா பண்ணிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்புறம் இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல அருள்தாஸ், சித்ரா லட்சுமணன், அதாவது சென்ட்ராயன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சென்ட்ராயனுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதை அவர் வந்து இந்த கட்டிங் பண்ணிட்டு பாப்பாவுக்கு முடி பாதி வெட்டி மீதி வெட்டாம அந்த சீன்ல ஓரளவுக்கு என்ன சொல்றது, ஒரு கோவக்கார ஒரு கணவன் பாசக்கார கணவனா இருக்கிறான். அந்த பாசக்கார கணவனா கோவக்கார கணவனா மாத்துறதுக்கு என்னென்ன பண்றாங்களோ அதுதான் இந்த படத்தினோட கதை. மத்தபடி இந்த படத்தை வந்து நீங்க பார்க்க கூடாதுனால இல்ல, கொஞ்சம் லென்த் கொஞ்சம் கத்துறாங்க, அவ்வளவுதான். மத்தபடி இந்த படம் வந்து ஒரு எல்லா ரசிகர்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் ஃபேமிலி டிராமா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அது ஒருதலை பட்சமா அது பண்ணாம நம்மளுக்கு வந்து உண்மைனா உண்மை, நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், நல்லா இல்லைன்னு சொல்ல போறோம், அவ்வளவுதான், சிம்பிள். ஏன்னா நம்மளுக்கு படம் பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்தா தான் நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம். அது வந்து அவங்கவுங்க கருத்து. ஆனா என்னோட பர்சனலா கருத்து இந்த படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.